ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அயன்மேன் ப்ராஜெக்ட் சென்டர். நான் உங்கள் சதீஷ். ஸோ நம்ம ஏற்கனவே ரேடியேட்டர் மாற்றின மாருதி 800 வந்து நேற்று ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. சைடில் வந்து ஃப்ரண்ட் வீல் கிட்ட லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா குத்திட்டாங்க. ஒரு பஸ்ஸு வந்து லைட்டாக இடிச்சிடுச்சு. அதனால் வந்து டிங்கர் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வெளில கேட்டோன்னா 7,000 ஆகும் 8,000 ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து ஃப்ரெண்டு தான், அவரோட கார் தான், நம்ம ஃப்ரெண்டில் சரி கழட்டி ரெடி பண்ணிக்கலான்ட்டு நம்மளே கழட்டி அந்த ரெக்கை இருக்குதுங்களா, அழகாக ஒரு 4 ஸ்க்ரூ அந்த கைட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டென்ட் எடுக்கணும். டென்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ரிமூவ் சுற்றி வச்சு தட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கொடுக்கா போகும். மர சுற்றி வச்சு மேக்ஸிமம் தட்டணும். இல்லை இந்த மாதிரி மரக்கட்டையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அந்த பெண்டு மேக்ஸிமம் சரியாயிடும். சரிங்களா? மேக்ஸிமம் டிங்கருங்களாம் அவ்வளோ டிங்கருக்கு நிறைய அந்த டூல்ஸ் நிறையா இருக்கும். பட் நம்மகிட்ட இருக்கிற டூல்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஓன் யூஸ் கார் தானே, அதனால் சரி நம்ம இதை கொஞ்சம் பார்த்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெளியே டிங்கர் ஒர்க்கும் போனோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரேட் அதிகமாக கேட்குறாங்க. சின்ன ஒர்க்குன்றதுனால நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பீடிங்லாம் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப பெண்டாக இருந்தது. ஸோ ஏன்னா பேனட் வந்து படிக்கிற இடமே பார்த்திங்கன்னா அதுதான் பொசிஷன் கரெக்டாக வந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த பொசிஷனுக்கு ஏற்றபடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த ஷேப் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். டென்ட்டில் ஓரளவுக்கு எடுத்தாச்சுங்க. முக்கால்வாசி நம்ம தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த ரெக்கையை வந்து எங்கே டேமேஜ் ஆச்சோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். கேப் இல்லாமல் வந்து பொசிஷன் கரெக்டாக உட்காரணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்க்ரூ போடணும். நல்லா டைட்டாக வச்சு 4 ஸ்க்ரூ போட்டு விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிது மேக்ஸிமம். அப்புறம் கீழே வந்து டயர்கிட்ட இருக்கிற அந்த பம்பரை மாட்டி அதில் லாக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தெரியும். பட் இதெல்லாம் உட்காந்து நம்ம பொறுமையாக செய்யணும். ஏன்னா அந்த பீடிங்லாம் வந்து கரெக்டாக உட்காரல அப்படின்னாலே ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் வந்து கரெக்டாக நம்ம பொசிஷன் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும். சின்ன சின்ன ஒர்க் தான், கொஞ்சம் மைனூட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஸ்க்ரூ போட்டு அழுத்தி ப்ரெஸ் பண்ணும்போது கையெல்லாம் கொஞ்சம் எட்ட வச்சுட்டு பண்ணுங்கள். மிஸ் ஆகி கையில் குத்திச்சுன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இந்த பக்கம் திரும்பி நம்மளதே 1.5 போட்டு ஸோ நம்ம டோரோட உள்ளே இருக்கு இல்லைங்களா, இன்னர் டோருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று மெட்டல் வரும். ஸோ இந்த டோரோட ஸ்க்ரூ போட்டு தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா வந்து மேக்னெட் டெஸ்டராக இருந்தால் டக்குன்னு ஸ்க்ரூ ஒட்டிக்கும். நம்ம வச்சுருக்க டெஸ்டரில் மேக்ஸிமம் மேக்னெட் ஓட்டலாம். அதனால க்ரீஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம். இருந்தாலுமே வழிக்கிட்டு கீழே விழுந்துடுச்சு. அப்புறம் அடுத்த அட்டம்ப்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணியாச்சுங்க. ஏன்னா இப்போ அந்த ஸ்க்ரூ விழுந்தது அப்படின்னா கரெக்டாக கேப்பில் போய் மாட்டிக்கும். நம்ம அதை கையில் கிடச்சதுன்னா ஓகே, இல்லைனா ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுங்க. அது மாதிரி விழுந்துருச்சிங்களா, அதை தேடுறதுக்குள்ளே மறுபடியும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் லாபகமாக நம்ம அதை வச்சு எடுத்து லாக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டான ஒரு பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷனாக பார்க்கணும். இல்லைனா உங்களுக்கு திரும்ப நீங்கள் இப்போ ஸ்க்ரூ வாங்கிட்டு வந்து மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் அவ்வளோதான், உள்ளே வச்சு லாக் பண்ணியாச்சுங்க. இந்த மாருதி 800 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேப்பர் மாதிரி ரொம்ப 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 ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஏன்னா வந்து அவுட்லுக் வந்து சின்னதாக நம்ம ஏறி உட்காந்து உள்ள கையால் அழுத்தினாலே இதெல்லாம் வந்து டென்ட் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் வண்டியில் மேக்ஸிமம் வந்து நம்ம ஆக்சிடென்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ வீல் கிட்ட இருக்கிற மர்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். கீழே இருக்கிற அந்த ரெக்கை மர்கள் எல்லாமே சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த மர்கள் எல்லாம் சேர் எடுத்து உள்ளே அடிச்சிடுங்க. சேர் எடுத்து உள்ளே அடிக்க ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் உங்களுக்கு சீக்கிரமாக ரெஸ்ட் ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் கம்பல்சரி அந்த மர்களை போட்டு முடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சது. ஸோ டென்ட் நம்ம தெரிஞ்ச எடுத்தாச்சு. இந்த சின்ன சின்ன டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதே கிரே கலர் என்சி பட்டின்னு வைக்கும். அந்த பட்டி பார்த்து லைட்டாக நமக்கு தேவைன்னா வந்து
ஷைனிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணி கூட மறைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.